இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. பாரத்தால் நீ விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீ விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர். விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, என்னையும் எழ செய்தருளும் ஐயா, என்னையும் எழ செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்.
வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் வல்லமை தாராயோ 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 தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் முதலாம் நிலையில் அரண்மனை தனிலே நீதியின் வாயில் மூடியதாலே முள்மூடி தரித்து உலகையை நினைத்து அநீத தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாரே தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் இரண்டாம் நிலையில் பழுவான சிலுவையை அவனியில் வாழும் அனைவருக்காகவும் தாமே அணைத்து தோளில் இணைத்து கொடியதொரு பயணம் ஏற்றுக்கொண்டாரே தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் மூன்றாம் நிலையில் முதன்முறையாக முடியா நிலையில் நிலை தருமாற கரையில் விழுந்து மண்ணை முகர்ந்து எழுந்து நடந்திட ஆற்றல் பெற்றாரே தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் நான்காம் நிலையில் தளவுற்ற மகனை தாய்மறி கண்டு தேற்றுகின்றாரே உலகம் விடிந்திட தீமை அழிந்திட வீர தாயவள் விடை கொடுத்தாளே தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் ஐந்தாம் நிலையில் சுமைகளை பகர்ந்திட சீரே நகரத்து சீமோன் உதவிட
உதவும் பாடத்தை உயர்ந்த வேதத்தை உலகிற்கு சீமோன் எடுத்து சொன்னாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஆறாம் நிலையில் ஆண்டவர் முகத்தை துடைத்திடரோனிக்கா துணிந்து விட்டாரே. பூமியில் பெண்கள் துணிச்சலின் தூண்கள் என்பதை ரோனிக்கா உயர்த்தி விட்டாளே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஏழாம் நிலையில் இரண்டாம் முறையாய் பூமியில் வீழ்ந்தார். விடியலின் விதையாய் மண்ணில் வீழாமல் மறுபடி எழாமல் கோதுமை மணியும் பயனளிக்காதே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். எட்டாம் நிலையில் எருசலேம் வீதியில் ஆறுதல் அளித்தன கருணையின் மகளிர். அழுவதை நிறுத்தி அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுவே ஆறுதலாகும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஒன்பதாம் நிலையில் மூன்றாம் முறையாய் முழு முதல் தலைவன் வீழ்ந்திடலானார். பாரம் அழுத்த சோகம் வருத்த லட்சிய தாழத்த குடித்தெழுந்தாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். பத்தாம் நிலையில் அவமான சிகரத்தில் அணிந்துள்ள ஆடையை அகற்றியதாலே யாவும் இழந்து தலையை கவிழ்ந்து லட்சிய ஆடையை உடுத்தி நின்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 11ஆம் நிலையில் மாசற்ற இயேசுவை சிலுவையில் அறைந்தன தீமையின் ஏவல. பாவம் ஒரு புறம் பழியோ மறுபுறம். இதுதான் உலகின் நடைமுறை பாடம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே ஏற்றிப் போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 12ஆம் நிலையில் கள்வரின் நடுவில் கொடூரமாய் இயேசு உயிர் துறந்தாரே. போராளி இறப்பில் போராட்டம் வலுப்பெறும். இதுதான் விடியலின் வைகறை கோலம்.
13ஆம் நிலையில் மரியாவின் மடியில் மரித்த மகனுக்கு தாலாட்டு பாட்டு. தாயின் மடிதான் என்றென்றும் தஞ்சம், தரணிக்கு முழுதும் இதுதான் வேதம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 14ஆம் நிலையில் கல்லறைதனிலே இயேசுவின் உடலை அடக்கம் செய்தாரே. கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தொடர்ந்திடும் பயணம் உன் கதை கூறும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். உடலும் அறிவும் மனமும் ஒன்று